நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏங்கி தவிக்கிறோம். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உண்டாகாதா என்று சொல்லி காத்திருப்பவர்கள் உண்டு. திருமணமாயும் அநேக நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கற்பத்தின் கனிக்காக காத்திருப்பவர்கள் உண்டு. நல்ல ஒரு வேலை கிடைக்காத என்று சொல்லி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்களும் உண்டு. பலவிதமான ஆசீர்வாதங்களுக்காக தெய்வ சமூகத்திலே காத்திருப்பவர்களும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே வியாதியிலிருந்தும் ஒரு விடுதலை உண்டாகாதா, சுகம் உண்டாகாதா என்கிறதான ஒரு ஏக்கமும் தவிப்பும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடிவு உண்டாகாதா என்று சொல்லி காத்திருக்கிறவர்களும் திரளாக இந்த பூமியில காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய விடுதலைக்காக, அந்த அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக, அவருடைய இரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசித்து கேட்ட வசனம் நமக்கு கூறுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறவைகள் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். நாட்களில் பொறுமையோடு கூட நாம் காத்திருக்கிறதான பொழுது கர்த்தர் நம்முடைய அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். எல்லா பலவீனங்களும் வியாதிகளையும் கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி ஒரு விடியலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் கொடுப்பார். இக்காலத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஆகையால் கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு கூட காத்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். காத்திருப்பது என்பது பொறுமையாக இருப்பதை குறிப்பிடுகிறது. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய செயலின் முடிவையும் நாம் கண்டிருக்கிறோம். கர்த்தர் மிகுந்த ஒருக்கமும் இரக்கமுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு 5:11 எழுதியிருக்கிறது. யோபு பொறுமையாய் கர்த்தருடைய அந்த இரட்சிப்புக்காய் காத்திருந்தார். அவர் ஒரு நாளும் முறுமுறுக்கவில்லை. ஏன் ஆண்டவரே என்று கேள்வியும் அவர் கேட்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று அவர் அறிக்கை செய்கிறார். அது நிமித்தம் அவர் இழந்து போன சகலவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாக அவருக்கு கொடுத்து அவரை மகிழ பண்ணினார். பூர்ண வயதுள்ளவராக அவர் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறதான பொழுது, கர்த்தருடைய அந்த இரட்சிப்புக்காக பொறுமையாய் காத்திருக்கிறதான பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்த கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு கூறுகிறது. அந்த காத்திருப்பின் நாட்கள் நம்முடைய பலனை புதுப்பிக்கிற நாட்களாய் காணப்படட்டும். கர்த்தரில் பலப்படுகிற நாட்களாய் காணப்படட்டும். வேத வசனங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் நேரத்தை ஒவ்வொரு நாட்கள் நீங்கள் செலவு செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய அந்த பலன் உங்களை முற்றிலுமாக நிறைக்கும். உன்னதத்தின் பலனால் கர்த்தர் உங்களை இடைகட்டுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்களித்தவர் உங்களை துரிதமாய் விடுவித்து ஒரு விடுதலை கொடுத்து ஒரு நன்மையை கட்டளையிட்டு உங்களை மகிழம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன் என்று வாக்களித்தவர் உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து கட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ரட்சிப்பார். உங்களை மகிழ பண்ணுவார். கண்மணியை போல ஒவ்வொரு நாட்களும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். உடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட
இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி பார்க்கிறோமே. ஒவ்வொரு நாட்கள் நாங்கள் பொறுமையாய் தேவ சமூகத்திலே காத்திருந்து சகல விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை என் தகப்பன் யாவருக்கு நீர் கொடுப்பீராக. யோபின் பொறுமையை குறித்து நாங்கள் பார்த்தோமாப்பா. ஒரு பொறுமையாய் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டது போல நாட்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக என் தேவன் யாவரையும் நீர் மாற்றுவீராக. தெய்வ சமூகத்தில் பொறுமையாய் எங்களை தாழ்த்தி காத்திருக்கத்தக்கதான கிருபைகளை தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்க்கையெல்லாமும் வார்த்தை தானே, பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மீட்பது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே.